திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். சென்னை செங்குன்றம் காரனோடைக்கு அருகில் உள்ள ஆத்தூர் கிராமத்தில் திருக்கோவில் கொண்டு அருள்பாலிக்கும் பகவான் கொலகமுடி வெங்கைய சுவாமிகளின் 24ஆம் ஆண்டு மகா குரு பூஜை விழா 24/8/2026 திங்கட்கிழமை அன்று அடியார் பெருமக்களால் விமர்சையாக நடைபெற்றது. அந்த விழா நிகழ்வினை கண்டு தரிசிப்போம். மகான் வெங்கைய சுவாமிகளின் ஜீவசமாதி ஆதிஷ்டானம் ஆந்திர மாநிலம் நெல்லூருக்கு அருகில் உள்ள கொலகமுடி என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது. மகான் வெங்கைய சுவாமிகள் சின்ன சாய்பாபா என்று போற்றப்படுகிறார். மகான் சாய்ராம் பாபாவை போலவே இவருக்கும் இந்தியா முழுவதும் பல இடங்களில் பக்தர்கள் திருக்கோயில் கட்டி வழிபடுகின்றார்கள். குறிப்பாக ஆந்திர மாநிலத்தில் இவருக்கு அதிக அளவில் திருக்கோயில்கள் அமைந்துள்ளது. சென்னை செங்குன்றம் அருகில் உள்ள காரனோடை ஆத்தூர் கிராமத்தில் பகவான் வெங்கைய சுவாமிகளின் திருக்கோவில் அமைந்துள்ளது. மகான் வெங்கைய சுவாமிகளின் ஜீவசமாதி ஆதிஷ்டானத்தில் மகானின் திருக்கரங்களால் ஏற்றி வைக்கப்பட்ட அணையாத தூணி எப்பொழுதும் எரிந்து கொண்டே உள்ளது. பக்தர்கள் இதில் சமீதியை இட்டு சுற்றி வந்து வலம் வந்து இதிலிருந்து வரும் சாம்பலை நோய் தீர்க்கும் அருமருந்தாக பூசிக்கொள்கின்றார்கள். மகான் வெங்கைய சுவாமிகளின் 24ஆம் ஆண்டு மகா குரு பூஜை விழாவில் அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு சிறப்பாக நடைபெற்றது. மகான் வெங்கைய சுவாமிகள் கொலகமுடியில் தவம் ஏற்றி வந்த காலத்தில் உலக மக்களின் நன்மைக்காக எப்பொழுதும் யாகத்தை நடத்தி கொண்டே இருப்பார்கள். இந்த யாக குண்டத்தில் அருகில் அமர்ந்தவாறு தன் கையில் உள்ள வீணையை மீட்டிய வண்ணம் ஓம் நாராயணா ஆதி நாராயணா ஜோதி நாராயணா என்ற மந்திரத்தை சதா சர்வகாலமும் ஓதிக்கொண்டே இருப்பார்கள். அதுவே சுவாமிகளின் தாரக மந்திரமாக அமைந்துள்ளது. மகான் வெங்கைய சுவாமிகளின் திருக்கோயில் அமைந்துள்ள இந்த ஆத்தூர் கிராமத்திற்கு மிக அருகிலேயே புதிய எருமைவெட்டிப்பாளையத்தில் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த காமாட்சி அம்மன் உடனுரை வரமுக்தீஸ்வரர் சிவாலயம் அமைந்துள்ளது. இங்கு வரும் பக்தர்கள் இந்த சிவாலயத்தை தரிசித்து பேறு பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் இந்த வரமுக்தீஸ்வரர் சிவாலயத்திற்கு அருகிலேயே சிறிய குன்றின் மீது கோதண்டராமர் திருக்கோயில் அமைந்துள்ளது. இந்த 2 கோயில்களும் இராமாயண காலத்து பழமையானது என்பது குறிப்பிடத்தக்கது. கொசஸ்தலை ஆற்றங்கரையில் அமைதியும் பசுமையும் நிறைந்த இடத்தில் இந்த திருக்கோயில்கள் அமைந்துள்ளது.